உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடைசி 30 நாட்கள் ஆர்னிகா நாசர் டைட்டில் மாதிரி இருக்கு. கடைசி 30 நாட்கள் என்னன்னா 2025க்கு சொன்னேங்க. 2025 இறுதி 30 2026 வரப்போகிறது. நாம் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்க போகிறோம். இந்த 30 நாட்களில் நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம், எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம், எதெல்லாம் இன்னும் தீவிரமாக செயல்படணும், எதெல்லாம் அவேராக இருக்கணும், எதெல்லாம் நமக்கு வேணவே வேணாம் போன்ற நிறைய விஷயங்கள். எந்தெந்த ராசிக்காரர்கள் குருவனுடைய அதிச்சாரமாகட்டும், சனியினுடைய வக்ர நிவர்த்தி ஆகட்டும், பல நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க. இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிராப்தி ஏற்பட போகிறது, யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கப் போகிறது, யாரெல்லாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்கள், இந்த பிராண்ட் நேம் இந்த உலகத்தில் யாரு சார் இருக்கு சொல்லுங்க? இந்த பிராண்ட் நேம் யார்ட்டு இருக்கு? கூகுள் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். நம்ம டூகுள்னு வச்சா கூட இந்த கூகுளை யாராவது ஓவர்டேக் பண்ண முடியுமா? கன்னிராசினா கன்னிராசி தான், இதை அடிச்சுக்க யாராலையும் முடியாது. அது இளமையான ராசி. நீங்கள் ஒரு நித்திய பிரம்மச்சாரி வேற. 10லே குரு வந்தால் பதவி பறிப்போகும். ரைட், இப்போ 10ல் குரு இல்லை. நல்லபடிக்கு தெய்வமேனு அடுத்த 30 நாளில் குரு பகவான் 11ல் இருக்கார். நண்பர்களே, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? இந்த 1000ல் ஒருவன் படத்தில் வர மாதிரி என்ன சொன்னேன்? அவங்க ஒரு நிழல் வரும், நடராஜர் சிலை, அந்த நிழல்லையே ஓடி போயிடுவாங்க ஹீரோ ஹீரோயின். அதே மாதிரி தான் உங்கள் நிலைமை. இந்த குரு பகவான் டிசம்பர் 21 வரைக்கும் உங்களுக்கு ஒரு நிழல் மாதிரி, அது மேலே ஏறி வேறு வேலைக்கு ஓடி போயிருங்க. டிசம்பர் 21 தாண்டிட்டிங்கன்னா மீண்டும் அதே கம்பெனி, அதே பாஸ்கிட்ட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். திரும்ப உங்களுக்கு வேலை போயிடும். அடுத்த ஜூன் 1 வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆபத்தான நேரம். நண்பர்களே, ஒருத்தனை கட்டம் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், என்ன வேணால் சொல்லுவாங்க. நம்ம ஹெச்ஆர் பாலிசியில் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? நம்ம ஹெச்ஆர் பாலிசியில் வேலை நேரத்தில் சமூக வலைதளங்கள் ஈடுபடக்கூடாது. ஆமாம், ரைட்டு. இது வரைக்கும் நம்ம ஹெச்ஆரே சமூக வலைதளத்தில் ஈடுபடுவார், அது வேறு விஷயம். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, உங்களை டார்கெட் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், என்ன எங்கே போனீங்க ராம்ஜி? ஆளைய காணோம், ஸ்பாட் மிஸ்ஸா? நீங்கள் ஒர்க் இடத்துல காணோம், நீங்கள் இங்கே தானே உட்காந்துருக்கணும், எங்கே போனீங்க? இல்லை, நான் சும்மா அப்படி முன்னாடி போயிட்டு இருந்தேன். பார்த்தா ஃபேஸ்புக்கில் போஸ்ட் ஒன்று போட்டிருக்கீங்க போல இருக்கு. ஆமாம், இப்போ தான் போட்டேன். அது மாதிரி இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதது ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்னு போட்டிருந்தேன். ஓஹோ, அப்போ நாங்கள் மழை காலத்துலேயும் உங்களை வேலை வாங்குறேன்னு சொல்கிறீங்க. ஐயா விளையாட்டுக்கு போட்டையா, விளையாட்டுக்கு சமூக வலைதளத்தில் கம்பெனி பேரை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுவீங்க. ஐயா, நான் விளையாட்டுக்கு போட்டேயா, நான் வேணா டெலீட் பண்ணுறேயா? இல்லை, நீங்கள் எழுதி கொடுங்க வாங்க. ஆஹா, சைத்தான் சைக்கிளில் வருது. நண்பர்களே, இதெல்லாம் ஒரு விளையாட்டுத்தனமான விஷயம்தான். ஆனால் நீங்கள் தான் கம்பெனி பாய்ச்சிக்கிட்டீங்களே, உங்களுக்கு தான் ஹெச்ஆர் பாய்ச்சிக்கிட்டீங்களே. உங்களுக்கு எப்படா போகலாம் தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்து பண்ணுங்க. நான் சொல்லும்போது உங்களுக்கு விளையாட்டாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த 21 நாளுக்குள்ள எதையாவது பண்ணி, எதையாவது கம்பெனி ஜம்ப் பண்ணி ஓடி போயிருங்க. ஃபாரின் ஆஃபர் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி போயிடுங்க. ஆனால் சில பேருக்கு என்ன ஆகும்னா, டிசம்பர் 20 தான் சார் கனடா கன்ஃபார்ம் ஆகுது, நான் போயிடலாம்ல சார். டிசம்பர் 21 எம்டன் திரும்ப வந்துடுவான். திரும்ப குரு 10க்கு வந்துடுவான். வந்தோடனே கனடா போகணுன்னு வேலை போயிடும். அரசனை நம்பி புருஷனை கோட்டை விட்டு மாதிரி ஆயிரும். அப்போ 20 தான் கம்பெனி வருது, கனடா கிடைக்குது, நான் போகலாமா? தயவுசெய்து போயிடாதீங்க. 21 திரும்ப எம்டன் வந்துடுவான். திரும்ப 10ஆம் இடத்துல குரு வந்துட்டாருன்னா பதவி வரி போயிடும். அரசனை நம்பி புருஷனை கோட்டை விட்டாம்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போது கனடா கிடைக்கிது நம்பி இருக்கிற கம்பெனியில் வேலையை விட்டுறாதீங்க. 10ஆம் இடத்து குரு நிச்சயமாக பதவி பறிபோகும். ஜாக்கிரதையாக இருங்க. இந்த பக்கம் என்னன்னா 7ஆம் இடத்துல யார் இருக்கா? மிஸ்டர் சனி 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல காதல் ஆசை யாரை விட்டதோ தனநான. 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது புதிய காதல் மலர்கிறது. எனக்கு ஏற்கனவே பழைய காதலே இருக்கேன், சரி ஓகே, அதில் புதிதாக ஒரு பூ பூக்கிறது போன்ற விஷயங்கள் ஏற்படும். 7ஆம் இடத்திலே சனி பகவான் வருவது மிகப்பெரிய நல்ல விஷயங்கள், குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமைகிறது. ஒரே ஒரு விஷயம், எல்லா கிரகங்களும் 3ஆம் இடத்துல மறைகிறாங்க. எல்லா கிரகமும் டிசம்பர் 21க்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு போயிடும். டிசம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு போயிடுவாங்க. ப்ரமோஷன் தேடி வருகிறது. நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றது ஒரு சாமர்த்தியம், பர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு சாமர்த்தியம்னா, நமக்கான ப்ரமோஷனை வாங்குறது இன்னொரு சாமர்த்தியம். அந்த 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கும்போது நிச்சயம் உங்களுக்கான ப்ரமோஷன் என்பது உங்களை தேடி வருகிறது. 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்காங்க. அப்போது தம்பு அப்படியே போட்டுடலாம். 4ஆம் இடம் 4 கிரகம். அப்போ 4 கிரகங்கள் சேர்ந்து அனுகிரகத்தாலே நிச்சயம் பண்ணி கிடைக்கிறது.
இப்போ நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயமே 12 கூடிய சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். 8 கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலே மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். 1-10 கூடிய புத பகவான் அவரோட சேர்ந்து இருக்கிறார். இது எல்லாத்தையும் குரு பார்த்துறார். இங்கதான் இருக்கு விஷயம். அப்ப ஏதோ ஒரு சொத்து வாங்குவதற்கான நேரம் இது. இப்ப இந்த இதெல்லாம் சொல்றாங்கல்ல, மியூச்சுவல் ஃபண்டு, அது இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கிடைக்கிற நேரம் இது. மிக அற்புதமான ஒரு நேரமாக இருக்கும். இந்த அடுத்த 30 நாட்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நேரமாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துக்கோங்க. வேலை எப்போ வேணா பறிப்போகும். 2வது என்னன்னா, 12ஆம் இடத்துக்குரிய 12ல் இருக்கக்கூடிய கேது பகவானால் ஒரு நாள் கூட உங்களுக்கு தூக்கம் இருக்காது. அதை மட்டும் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். தூங்குங்க, ஹெல்த்தை பாருங்க. காரணம் 12ஆம் இடத்து கேது ஒரு நாள் கூட உங்களை தூங்க விட மாட்டார். அதுதான் இருக்கிறதுலே பிரைமரி கேஸாகவே இருக்கும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எப்பொழுதுமே இளமை பொருந்தியவர்கள் என்பதால் 7ஆம் இடத்து சனி நல்லா இருக்கும் போதே ஒய்ஃப் கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுறது, ஒய்ஃப் கிட்ட இருக்கும்போது அவங்க ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி, சிம்பிள். என் ஒய்ஃப் கிட்ட கூட நான் அப்படிதான் சார், சாமி மாதிரி. என் ஒய்ஃப் என்ன சாமி மாதிரி நினைக்கிறார். டெய்லி அர்ச்சனை பண்ணுவார். நான் அதை கேட்டு சாமி மாதிரி சும்மாவே இருப்பேன். அதே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க மனைவிக்கு நீங்க கடவுள் மாதிரி. அவங்க அர்ச்சனை பண்ணா நீங்க வாய் மட்டும் கம்முன்னு இருக்கணும். உங்களை யாராவது பேச சொன்னாங்களா? எந்த கடாவது பேசுறாரா? அதே மாதிரி நீங்க கம்முன்னு இருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. See, there are so many examples are there. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது ஃபாரின் போயிடுங்க. ஃபாரின் போகலாம், அமெரிக்கா போங்க, ஆப்பிரிக்கா போங்க, சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துல, எக்கடக்குனா போங்க. ஆனா 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போதே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், யுவர் டெட்லைன் இஸ் டிசம்பர் 21க்கு அப்புறம் வேலை போயிடும். நண்பர்களே, இந்த 2025 கடைசி 30 நாட்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா, சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நவம்பர் 28ஆம் தேதிக்கு அப்புறம். மிஸ்டர் சனி இஸ் கிவன் ஆல் த ப்ராப்ளம்ஸ் டு எவ்ரி ஒன். ஆனா இப்போ அவர் நவ் கிளியர் ஆயிட்டார், அவர் சரியாயிட்டார். வக்கரம் பெற்றவர் ரிகாபுலேஷன்லாம் போயிட்டு வந்து இப்போ சரியாயிட்டார். இப்போ வக்கரெல்லாம் உக்கரெல்லாம் சரியா போச்சு. அப்ப ராசியிலே இப்ப மீனத்துல இருந்த சனி பகவான் மீண்டும் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். இந்த பக்கம் என்னன்னா, குரு பகவான் அதிசாரமாக பெயர்கிறார், கடகத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். உலகத்துக்கே குரு பகவானுடைய உச்சமும் சனியினுடைய வக்ர நிவர்த்தியுமாக சேர்ந்து என்னென்னமோ பண்ண போது. முக்கியமான 4 கிரகங்கள் தனுசுல வந்து அமர்கிறது. காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்திலே 4 கிரகங்கள். இந்த 4 கிரகங்களும் நல்லா இருந்த ஊரும் 4 பேரும் அந்த மாதிரிதான். இந்த 4 பேரும் தனுசு ராசியில உட்கார்ந்து இருக்கும் போது குரு பகவான் பார்வை வேற படும்போது பொன்னான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. இந்த 4 கிரகங்களுடைய பெயர் சஞ்சாரம் நிறைய நல்ல விஷயங்களை இந்த உலகத்தில் உண்டாக்குகிறது. எப்பொழுதுமே ஒரு விஷயம், என்னோட ஃபேவரட் டைலாக் சொல்லுவேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி நார்மல் ஆயிட்டார். இத்தனை நாளா சனி கொஞ்சம் வேலை மேல இருந்தார், இப்போ நார்மல் ஆயிட்டார். இப்போ நார்மலாய் இப்போ திரும்ப உலகை ரட்சிக்க ஆரம்பித்து விட்டார். நிறைய நன்மைகளை தரப்போகிறார். குரு பகவானுடைய பார்வை சனி மேல படுது. இதுல சூப்பரான விஷயம் என்ன சொல்லட்டுமா? குரு செவ்வாயை பார்ப்பது குரு மங்கள யோகம். குரு சந்திரனுடைய வீட்டுல உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம். உச்சம் பெற்ற குரு பகவான் 9ஆம் பார்வையா சனியை பார்க்கறது வக்கர சனி, அதாவது அஷ்டம சனி, வக்கர சனி, கண்டக சனி. நிறைய பேருக்கு சனி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அதை குரு பார்த்து காம்பன்சேட் பண்ணாது. எப்படின்னா, ஒரு குழந்தை அப்படி ஓடிட்டு இருக்கு, ஒரு அம்மா அப்படி பார்க்குறாங்க, அப்படி பார்த்து என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை, அந்த குழந்தை உள்ள வந்துடுது. அந்த மாதிரி தான் சனி பகவானை வந்து குரு பார்க்குறாரு. என்னவா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கய்யா, நீங்கள் பாருங்க அப்படிங்கிற மாதிரி குரு வந்து என்ன பண்ணுறார், சனியை பார்த்து கூல் டவுன் பண்ணுறார். அப்போது இந்த சனி வந்து என்ன ஆகுதுன்னா நார்மல் சனியாக மாறிடுறார். ஸோ இதெல்லாம் தான் இந்த 30 நாட்களில் நடக்கிற ஒரு பெரிய பிரதானமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இதுல இந்த செவ்வாவோட சேர்ந்த சூரியனும் புதனும், காலபுருஷனுக்கு 3-6 கூடிய புதனும் எல்லாருமா சேர்ந்து ஒரு 15 தேதி வரைக்கும், டிசம்பர் 15 வரைக்கும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க. இது அதுக்கு அடுத்த ஒரு நல்ல விஷயம். ஆனா 6 கூடிய புதன் 8ல மறைஞ்சா விபரீத ராஜயோகம். நிறைய பேருக்கு கடன் அடை போகுது. நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு வந்து சுக்கிர பகவானும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த 30 நாட்களில் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. வாழ்க்கையினுடைய அடுத்த படி நிறைய பேர் கோல் வச்சிருக்கீங்க, லைஃப்ல இதை தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டார்கெட்டை நோக்கி நீங்க சிறப்பாக செயல்பட போறீங்க. ஆக சிறப்பு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய
புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.